நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல பண்ணை மடையில் 150 மாடு வச்சிருக்கோம். அவரு கூட சிவராஜ் ஐயான்னு சொல்லுவாங்களே. ஆமாங்க. கரெக்ட்டுங்களா? நாங்க எல்லாம் போன்ல யூடியூப்ல பாக்கு. அடுத்ததே நாங்க தாங்க. அப்படிங்களா? நீங்க முகத்த காட்டினா தான் நமக்கு தெரியும். காமிச்சிருக்கீங்களா? அப்ப நான் தான் சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். இப்பெல்லாம் அந்த மாதிரி கேட்டு தான் போட்டுக்கிறோம். கரெக்டா தெரியல. கலப்பினமா இல்ல ஒரிஜினல் ஜெர்சியான்னு எங்களுக்கும் தெரியல. ஆமா, நல்ல முறையா நல்லா பார்க்கணும், வைக்கணும். கவனிக்கணும். நல்லா பாதுகாப்பா வச்சா நல்லா தீனி போட்டு ஆரோக்கியமா வச்சா 12 ஈத்தெல்லாம் வரும். குளுக்கோஸ் சேர்த்து பருத்தி கொட்டை, மாட்டு தீவனம், கடலை புண்ணாக்கு அதை ஊற வச்சு தண்ணியில ஊத்திடுவோம். காலையில் போட்ட அளவுக்கு தான் பால் வருங்க. என்ன நம்ம தீனி கொடுத்தாலும் தண்ணியில கொடுத்தா மட்டும்தான் நல்லா வரும். ஒரு மாட்டுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் வேஸ்ட் வந்து 2 கிலோ கொடுப்போம். போடலாங்க, நிறைய போட்டா அந்த அளவுக்கு அதுக்கு பெனிஃபிட் இருக்கு. எல்லாமே ஜமாளிக்கணும்ல. 70 மூட்டை வாங்கினா 10 நாளைக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு இதுல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு டிராக்டருக்கு வாடகை, ஆள் கூலி எல்லாம் 5000 ரூபாய் ஆயிருங்க. இப்ப நாங்க வித்தா ஒரு 35 கேட்பாங்க. ஏன்னா அவங்க சும்மா தானே தீனி போட்டு வளர்க்கணும். இது அம்மா, இது பொண்ணு 7 மாசம் தனியா இருக்கு. ஜூன் வந்தாதான் 2 வருஷங்க இவளுக்கு. வச்சு பாலே ஊத்திக்கலாம்னாலும் ஊத்திக்கலாம். வித்தா அப்போதைக்கு பணம் ஒரே மூட்டை கையில கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும்.